ஹாய் வணக்கம், வெல்கம் டு கவி லைஃப் ஸ்டைல் இன் தமிழ். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காம பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். கொடுத்தாலும் சாப்பிடணும். தம்பி அதே மாதிரி தான் எது கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவான். இல்லைங்க வேணாம் அப்படிலாம் சொல்ல மாட்டான். நம்ம இது சாப்பிடணும்னா சாப்பிட்டுக்குவான். அந்த மாதிரி தான் நான் வந்து பழக்கப்படுத்தியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் வந்து முடிஞ்சிடும். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொடுத்து பழகுங்க. என்னோடய ரொட்டீன் வந்து இப்படி தான் என்னோடய ஈவினிங் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகும். தம்பி வந்ததுக்கப்புறமா எடுத்துகிட்டு போன திங்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் வாட்டர் பாட்டில் எல்லாம் அவனோட தம்பியோடது என்னோட எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த திங்ஸில் இருந்த பாத்திரம் விளக்கு அந்த மாதிரி தான் ரொட்டீன் போயிட்டே இருக்கும். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நான் 1 ஹவருக்குள்ளேயே 4:30 வந்தேன்னா 5:30க்குள்ளே நான் ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 ஹவர்ஸ் வந்து ரெஸ்ட் எடுப்பேன். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இப்போ தீப எண்ணெய் வந்து விட்டுருக்காங்க விவிடியில். ஆல்ரெடி தேங்காய் எண்ணெய் தான் விவிடியில் வந்துகிட்ருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விளக்கெண்ணெய் விட்டுருக்காங்க. வேணால் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். விளக்கு வந்து ஒரு பச்சை மாதிரி வரும்னு சொல்லும் பார்த்திங்களா, சுற்றி விளக்க சுற்றி அந்த மாதிரிலாம் இல்லாமல் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரொட்டீன் வந்து இப்படி தான் இருக்கும். துணி துவைச்சதை எடுத்து போட, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவர் வந்து பார்த்திங்கன்னா 4:30 to 5:30 வரைக்குமே கொஞ்சம் வேலை இருக்கும். இல்லை 5 o'clockலேயே முடிச்சுடுவேன். காலையில் 7 o'clock வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணேன்னா ஒரு 10 வரைக்கும் கொஞ்சம் 9:30 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் ஃப்ரீயாக இருப்பேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து கொஞ்சம் வந்து ஒர்க் அதிகமாக இருக்கும், டிஃபன் ஐட்டம் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான டைம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும், நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு தேவையான டைம் வந்து நம்ம தான் அது செல்ஃப் கேர் பண்ண எடுத்துக்கணும் கண்டிப்பாக ஷூராக. ஏன்னா வேலைன்னு செஞ்சுட்டே இருக்க முடியாது. ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஹவர்னால் இந்த கிச்சன் ஒர்க் முடிச்சோன்னா அந்த கிச்சன் ஒர்க் முடிச்சிடுங்க. அது அந்த மாதிரி டைம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி செய்யும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்க டைம் கிடைக்கும். ரெஸ்ட்டே இல்லையே, கண்டிப்பாக ஓடிட்டே இருக்குமே அந்த மாதிரியே ஃபீல் பண்ண தேவையில்லை. இப்போ நான் வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா விலைக்கு வச்சுட்டு போயிட்டேன். அதுவே நான் அதை இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணிலாம் வைக்கல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த 1 hour டைம் வந்து வச்சுருக்கேன் பார்த்திங்களா, ஈவினிங் 4:30 to 5:30 அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிச்சன் ஒர்க் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கிறது. இப்போ லஞ்ச் பாக்ஸில் கொண்டு போனோம் பார்த்திங்களா, அந்த பாத்திரத்தை வந்து எடுத்து வைக்கிறது, கழுவி வைக்கிறது, அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன் நான்.
அந்த 5:30 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூஜை சாமிக்கு வந்து விளக்கு போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்குவேன் நான். இந்த மாதிரி தான் எனக்கு ஒவ்வொரு டைம் வந்து நான் கரெக்டாக அந்த டைம் பிரித்து வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்வேன். கண்டிப்பாக நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து வேலை செய்கிறோமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த 1 ஹவருக்குள்ளே செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். அந்த 1 ஹவருக்குள்ளே வேலை செய்ய முடியும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் 1 வீக் பழகிட்டீங்கன்னா கண்டிப்பாக ரொட்டீனாக உங்களுக்கு அந்த இது வந்து பழகிடுச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அந்த டைமில் ஃப்ரீ டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு தையல் கிளாஸ் நெக்ஸ்ட் ஏதாவது ஆரி ஒர்க் அந்த மாதிரி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்றுக்கலாம். ஃப்ரீ டைம் வந்து பண்ணுறது வந்து ஹவுஸ் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம ஃப்ரீ பண்ணிக்கிறது ஒர்க் பண்ணுன்னா பண்ணிகிட்டே டெய்லி ஃபுல் டே வந்து ஒர்க் இருந்தாலும் இருந்துகிட்டே தான் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம பிரித்து செய்யும் போது அந்த பாத்திரம் விளக்கி முடிச்சிட்டேன். கொஞ்சமாக தான் இருந்தது. கையோடு அதையும் பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேர வச்சு விளக்கலாம் அப்படின்றதுக்கும் கையோடு க்ளீன் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறைய நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா பாத்திரத்தை விளக்குறதுக்கே நமக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. தப்பு மட்டும் பண்ணாதீங்க. எப்பயும் வந்து டீ குடிச்சு டம்ளர் ஆகட்டும் இது வந்து கையோடு கழுவி வச்சிட்டோம்னா அடுத்து அந்த கிச்சனே வந்து சிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் இல்லைன்னா அந்த கிச்சனே வந்து க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும். சிங்க்கில் பாத்திரம் வச்சா என்ன தான் நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணாலுமே க்ளீன் பண்ண மாதிரி இருக்காது. ஸோ எப்பவுமே வந்து சிங்க்கில் வந்து பாத்திரம் இல்லாமல் நல்லா பார்த்துக்கோங்க. கையோடு கழுவி வச்சுருங்க. மல்லிகைப்பூ வந்து வாங்கினோம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஈரமாக இருக்கும். கொஞ்ச நேரம் இந்த மாதிரி டவலில் வந்து உலர்த்தி விட்டோம்னா நமக்கு அந்த ட்ரையாக நமக்கு கிடச்சிரும். ஈரத்தன்மையில் வந்து துண்டு அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் கட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பால் காய வச்ச டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். நான் எப்பவுமே ஒரு பால் அடுப்பில் வச்சுருக்கோம் சிம்மில் வச்சுட்டு அதை சின்ன வேலை இருந்தால் அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால் ஆற்றிக்கலாம். அந்த டைம் 2 மினிட்ஸ்க்குள்ள வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். நான் எப்பவுமே இப்படி தான் ஒரு வேலை இருக்குன்னா அந்த வேலையை டக்குன்னு சின்ன வேலையாக இருந்தாலும் டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடலாமே அப்படின்னு தான் நினைப்பேன். பால் வச்சோடனே மிஷினில் வந்து லோட் பண்ணணுமா அந்த டைமில் வந்து லோட் போட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி சின்ன ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 மினிட்ஸ்க்கு முடிச்சிட்டோம்னா நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் வந்து இழுத்துட்டு போகாது. அந்த ஷார்ட் டைம்லேயே நம்ம முடிச்சிடலாம் ஒர்க் எல்லாமேன்னு. தம்பிக்கு வந்து பால் எடுத்துட்டேன். தம்பிக்கு வந்து பிடிஏ சுகர் தான் கொடுத்துட்ருக்கேன். நாட்டு சக்கரை சேர்த்துட்டு அவனுக்கு பால் தனியாக எடுத்து வச்சுட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டீ போட்டுட்ருக்கேன். டீ குடிக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க. இதை என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணுவேன். தம்பிக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு பால் கொடுத்துட்டு அவனை குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயிடுவான் அந்த 1 ஹவரில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கவே வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு மேலே 1.5 ஹவர்ஸே ஆகும். கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தாங்கன்னா 1.5 ஹவர்ஸ் ஆகும். இல்லை ரைட்டிங் ஒர்க் கொடுத்தா தான் லாங் ஆகும். படிக்கிற மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர்க்குள்ளேயே முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுப்பேன் அவனுக்கு எழுத சொல்லி. இந்த மாதிரி தான் எனக்கு ரொட்டீன் போயிட்டே இருக்கும். உங்களுக்கு எப்படி ரொட்டீன் குழந்தைங்க இருந்துச்சுன்னா சொல்லவே தேவையில்லை. உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி ரொட்டீன்ஸ்லாம் போகும், எப்படி இருக்குது, போர் அடிக்குமா இல்லை எவ்வளோ நீங்கள் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ரொட்டீன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பூ இருந்துச்சு இல்லையா அதை கட்டி வச்சிட்டோம்னா ஏன்னா 6 மணிக்கு மேலெலாம் மலர்ந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது ஒர்க் இருக்கும். நான் வந்து அந்த 1 ஹவருக்குள்ளேயே வந்து பூவையும் கட்டி முடிச்சிட்டா நமக்கு கொஞ்சம் ஒர்க்கில் தான் ரிலீஃப் ஆகலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பூவையும் நான் கட்டி முடிச்சிட்டேன். ரொம்ப வந்து பர்ஃபெக்டாலாம் கட்ட தெரியாது. முடிஞ்ச அளவு கட்டிடுவேன். ரொம்ப நன்னி பூ பெரிய பூ காம்பாக இருந்துச்சுன்னா நான் கட்டிடுவேன். ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா வந்து கட்ட தெரியாது. நிறைய பூ இங்கே ஒதுக்கி வச்சுருப்பேன் பாருங்கள். எனக்கு கொஞ்சம் காம்பு சின்னதாக இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கட்ட தெரியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்காக இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நான் கட்டிக்கிட்டேன். உங்களுக்குலாம் பூ கட்ட தெரியுமா தெரியாதா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கட்ட தெரியுமா தெரியாதா, தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள், தெரியலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் படித்து பார்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5:40 ஆயிடுச்சு. ஃப்ரெஷ்ஷப் ஆகி வரலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து நான் எனக்கு தலை குளிச்சிருந்தேன் எனக்கு. அதனால் வந்து ஸோ நான் சிக்கு எடுத்துகிட்டு நம்ம கொண்டு போட்டுட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பின்னுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்களும் பிடிச்சிதான் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ ஃப்ரெஷ்ஷப் பாருங்க குளிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கு எடுத்து பண்ணுறது, அதுக்கப்புறம் எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் போய் குளிக்கிறது மாதிரி ரொம்ப நல்லது. எண்ணெய் தேய்ச்சிட்டு வந்து குளிக்கிறத விட வந்து பார்த்திங்கன்னா பிஃபோராகவே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து போய் குளிக்கலாம். நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் எண்ணெய் வச்சாலுமே
டைம் சொல்லவே முடியல. கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சூப்பராக இருக்கும் அந்த ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா. ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். மணி 7:30 ஆயிடுச்சு. 1 ஹவர் உட்காந்து முடிச்சாச்சு.
பார்க்கவே அசிங்கமாக இருக்கும் கிச்சன் பார்க்கவேன்னு. அதனால் டெய்லியும் வந்து நைட்டு பாத்திரம் விளக்கும் போது கண்டிப்பாக ஷுவராக வந்து அந்த இடத்த வந்து சோப் வச்சு நான் க்ளீன் பண்ணிடுவேன். இப்போ சட்னி சூப்பராக அரைச்சிட்டோம் பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிளகா பிடிக்கும், வர கார சட்னிக்கு வந்து மிளகா தான் நல்லாயிருக்கும். பட் எங்கள் ஃபேமிலியில் வந்து நாங்கள் வந்து அதிகமாக நாங்கள் ஸ்பைஸஸ் சேர்த்துக்க மாட்டோம். 2 மிளகா தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் 2 மிளகா வச்சுருந்தா கூட செம்ம காரமாக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். லைட்டாக வந்து கடலெண்ணெய் 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு உளுந்து கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு விட்டு சட்னியில் வந்து ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து சூப்பராக சட்னி வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக டேஸ்ட் எல்லாமே செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு 2 தோசை, ஹஸ்பண்ட் 2 தோசை, நெக்ஸ்ட் வந்து தம்பிக்கு ஒரு தோசை ஊற்றிட்டோம். காலையிலையும் சரி மதியானமும் சரி சேர்ந்து சாப்பிட முடியாது, நம்ம டைம் மாறி மாறி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் நைட் டைம் வந்து சேர்ந்து சாப்பிட்டு பழகுங்க. நாங்கள் எப்படி நைட் மட்டும் வந்து சேர்ந்து சாப்பிட்டு பழகிடுவோம். ஹஸ்பண்ட் வர லேட் ஆச்சுன்னா நான் மட்டும் வெயிட் பண்ணுவேன், தம்பிக்கு வந்து கொடுத்துருவேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே ஸ்கூல் போகணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி சாப்பிடணும் இல்லையா, அதனால் தம்பிக்கு மட்டும் கொடுத்துட்டேன். ஹஸ்பண்ட் வர லேட் ஆச்சு, ஸோ தம்பிக்கு மட்டும் நான் வந்துட்டேன். நான் இன்றைக்கி கொடுத்துட்டேன் தோசை. ஹஸ்பண்ட் அதை நான் ஊற்றி முடிக்கும் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் ஹஸ்பண்ட் சாப்பிட்டோம். இந்த மாதிரி தான் என்னோடய ஈவினிங் ரொட்டீன் வந்து போயிட்டுருக்கோம். நான் இவ்வளோ என்ன ஒர்க் பண்ணுறனோ அதே தான் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா என்னோடய கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து ரெஃப்ரெஷிங்காக நல்லாயிருக்கும் பார்க்குறது. கிச்சன் வரும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த ரொட்டீன் தான் பண்ணிகிட்ருக்கேன். லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா சோப் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். விம் ஜெல் தான் லைட்டாக வந்து இப்போ ஸ்ப்ரே பாட்டில் வந்து போட்டுட்டு தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து கிச்சன் வந்து சூடாக இருக்கும்போது கேஸ் ஸ்டாப் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சூடாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துடைக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக ஆனதுக்கப்புறம் தான் துடைக்கணும். ஸோ ஒரு 1/2 hour கேப் விட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து துடைச்சி எடுத்துக்கலாம், நம்ம கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ரொம்ப டீப் க்ளீன்லாம் பண்ணல. டெய்லி இந்த மாதிரி ரொட்டீன் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்றது அவசியமே இல்லை. இப்போ சண்டே தான் நான் பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் ஃபிக்ஸட் பண்ணாமல் டெய்லியுமே லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் பிசு எதுவுமே இல்லாமல் நீட்டாக இருக்கும். கிச்சனுக்கே நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், பண்ணலாம் அப்படின்றது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் இருக்கும். கசகசன்னு இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கே நமக்கு வந்து மைண்ட் இருக்காது வேலை செய்யறதுக்கேன்னு. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து உடனே க்ளீன் பண்ணுங்கள். நைட்டே வந்து முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்க, அடுத்த நாள் வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி தான் என்னோடய ஒவ்வொரு நாள் ரொட்டீனும் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 days once இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 2 days 3 days once பண்ணுங்கள். இல்லை லைட் தண்ணி தொட்டு டெய்லி துடைக்கிறீங்கன்னா லைட்டு தண்ணி ஊற்றி விட்டு துடைச்சாவே போதும். ஆனால் கொஞ்சம் ஆயில் எனக்கு சிந்திச்சு, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோப் ஆயில் வந்து வச்சு நான் இன்றைக்கி க்ளீன் பண்ணேன். இது நீங்கள் நார்மலாக வந்து பண்ணாவே போதும். லைட்டாக தண்ணியை ஊற்றிட்டு துணி இருந்துச்சுன்னா வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து கிச்சன் பாத்ரூம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சுத்தமாக நீட்டாக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க கண்டிப்பாக கிச்சன் பாத்ரூம் வந்து நீட்டாக இருந்தால் எல்லாமே வந்து நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணாட்டிங்க கூட மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். 2 days ஃபாலோ பண்ணிங்கன்னா அடுத்தது 3வது நாள் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ண தோணிடும். இப்போ நான் வந்து தொடச்ச துணி ஒரு டைம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் தொடச்சி விட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதையும் வந்து வாஷ் பண்ணி காய வச்சிடலாம். இப்போ கிச்சன் பாருங்கள் முன்னத்துக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நீட்டாக இருக்கும். நமக்கு கொஞ்சம் ஒரு 10 minutes தான், ரொம்ப நேரம் வந்து கிச்சனில் ஸ்பெண்ட் பண்ணி க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுவே நீங்கள் க்ளீன் பண்ணாமல் விட்டிங்கன்னா டீப் க்ளீன் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ½ day ஆயிடுச்சு 1 day ஆயிடுச்சு சொல்லுவோம். கண்டிப்பாக இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஷியோராக சொல்கிறேன் டீப் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு ½ hour கூட டக்குன்னு வந்து டஸ்ட் மட்டும் தட்டி விட்டு தொடச்சி விட்டு வந்துகிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக வந்து அப்பப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து சாப்பிட்ட பாத்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா சிங்கில் வந்து கண்டிப்பாக ஷோராக வைக்காதீங்க. உடனே கழுவி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நீட்டாக இருந்துச்சு. இப்போ சிங்க் வந்து நீட்டாக இருக்குன்னா ஒன்று வந்து க்ளீன் பண்ணுங்கள். நாங்கள் வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து லைட்டாக டேப்புக்கும் சரி கீழே வந்து பார்த்திங்கன்னா சிங்க்குக்கும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அதேமாதிரி நம்ம ஸ்க்ரப் யூஸ் பண்ணுற பார்த்திங்கன்னா அதையும் நல்லா வந்து வாஷ் பண்ணி அதையும் வந்து டப்பாவில் போட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஏன்னா இப்போ பூச்சி எதுவும் வந்துடக்கூடாது இல்லையா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதை அப்படி தான் பண்ணுவேன். நீட்டாக இருந்துச்சுன்னா அது கரப்பாம்பூச்சி வருது, ஈ வருது, கொசு வருது, அந்த மாதிரி தொல்லை எதுவுமே சொல்ல மாட்டோம். ஸோ இந்த மாதிரி நீ ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டே வந்து பிளான் பண்ணுறேன், நாளைக்கு என்ன சமைக்க போகிறேன்றது நான் இன்றைக்கே வந்து பிளான் பண்ணி பிஃபோர் டே நைட்டே வந்து பிளான் பண்ணிடுவேன். சுண்டல் குழம்பு வைக்கலான்னு சொல்லிவிட்டு நான் சுண்டல் வந்து ஊற போட்டிருக்கேன். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே பொரிச்சிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுண்டல் மட்டும் ஊற போட்டோம்னா நமக்கு வந்து அடுத்த நாள் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்து செய்கிறதுக்கு. இப்போ நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கு ஈவினிங்லேருந்து நைட் ரொட்டீன் வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நிறைய டிப்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணதுங்க ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.